கடந்த 3 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு தேர்தல் மட்டும் இல்லை, நினைச்சு பாருங்க. தமிழக மக்கள் திமுகவுக்கு கடந்த 3 தேர்தலில் வெற்றியை கொடுத்திருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுவை உட்பட 40 தொகுதிகளில் 39 தொகுதியை திமுகவுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சியில் அமர்த்தினீர்கள். கடந்த நாடாளுமன்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு 40க்கு 40 வெற்றியை கொடுத்தீர்கள். இந்த தொகுதி உட்பட இந்த தொகுதியில் நம்ம போட்டியிட்டோம், நம்ம வெற்றி பெற முடியவில்லை. சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆக 3 தேர்தலில் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீங்க. 4வது தேர்தலையும் வெற்றியை கொடுக்க போறீங்களா? நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. போதும்யா, போதும். அவர்கள் ஆண்டது போதும், நீங்கள் ஏமாந்தது போதும், ஏமாந்தது போதும். இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காவிரியில், குறிப்பாக கொள்ளிடம் ஆற்றில் நாங்கள் 5 தடுப்பணைகளை கட்டுவோம், கதவணைகளை கட்டுவோம், அதற்கு 3000 கோடி ஒதுக்கீடு செய்வோம் என்ற வாக்குறுதி 90. திமுக கொடுத்த வாக்குறுதி செஞ்சாங்களா? ஒரு தடுப்பணை, ஒரே ஒரு தடுப்பணை. பக்கத்தில் இங்கேருந்து 10 கிலோமீட்டரில் அவங்க சொன்னாங்க குடிதாங்கியில் ஒரு தடுப்பணை, வாழ்க்கை கிராமத்தில் ஒரு தடுப்பணை, 3வது வீரமாங்குடியில் ஒரு தடுப்பணை. இதெல்லாம் 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டரில் இருக்கு. இந்த தடுப்பணைலாம் கட்டியிருந்தாங்கன்னா இந்நேரம் இன்னும் நிலத்தடி நீர் இன்னும் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆண்டு முழுவதும் நீங்கள் முப்போகம் நீங்கள் பயிர் செய்யலாம். ஆனால் ஏன் தெரியுமா தடுப்பணை கட்டல? மணல் கொள்ளை அடிக்க முடியாத காரணத்தால் தான் தடுப்பணை கட்ட தயங்குகிறார்கள். இது மிக மோசமான ஒரு ஆட்சி, மிக மோசமான ஒரு ஆட்சி. தமிழ்நாட்டில் 26 மணல் குவாரிகளை திறந்திருக்கின்றார்கள் திமுக ஆட்சியில். அந்த 26 மணல் குவாரிகளில் எவ்வளோ தெரியுமா அரசுக்கு வருமானம்னு சொல்லியிருக்கிறாங்க? போன வருஷம் எவ்வளோ? 22 கோடி. 2023-24 நிதி ஆண்டில் வெறும் 22 கோடி தான் வருஷம் முழுவதும் கணக்கை காமிச்சிருக்கிறாங்க. இங்கே கேட்டால் 22 கோடி ஒரு நாளில் ஒரு குவாரியில் சம்பாதிக்கிறது, ஒரு நாளில் ஒரு குவாரியில் 22 கோடி சம்பாதிக்கிறது. ஆனால் 26 குவாரி வருஷம் முழுவதும் எவ்வளோ சம்பாதிக்கணும்? 20,000 கோடி சம்பாதிச்சிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. கணக்கு 22 கோடி. இவ்வளோ ஊழல் செய்கின்ற திமுகவை அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும். போதும்பா, ஆண்டது போதும். நான் காலையில் கேட்டேன், இவங்க என்ன பண்ணியிருக்கணும் கேட்டால், நான் டெல்டாக்காரன் மாறு தட்டிட்டு பேசிட்டு இருப்பார் ஸ்டாலின் அவர்கள். சரிங்கய்யா, நீங்கள் டெல்டாக்காரன், உங்கள் அப்பாவும் டெல்டாவில் இங்கே தான் இந்த மண்ணில் தான் இருந்தார், பிறந்தார், வந்தார், ரைட்டு. இந்த மண்ணுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? இது வரைக்கும் ஏதாவது செஞ்சீங்களா? நீங்கள் 1967 ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்தவுடன் என்ன செய்யணும்? இது மிகப்பெரிய டெல்டா, இந்த டெல்டாவுக்கு பாதுகாப்பு கொண்டு வரணும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும், இது போன்ற கட்டுமானங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்கணும். நெல் சேமிக்கிற கிடங்கு மட்டும் இல்லை, நெல் பாதுகாக்கிற கிடங்கு, மதிப்பு கூட்டுற கிடங்கு, இப்படி தொழிற்சாலைகளை, உணவு சம்பந்தமான தொழிற்சாலையை கொண்டு வந்திருக்கணும். அதை ஏதாவது ஒன்று கொண்டு வந்தாங்களா? எதையும் கொண்டு வரல, எதுவும் செய்யலை. வெறும் விளம்பரத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. விளம்பரம் 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 மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதற்கு நீங்கள் எல்லோரும் சரியான பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும். சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் இங்கிலாந்து நாட்டுக்கு போயிட்டு அங்கே தந்தை பெரியாருடைய படத்தை திறந்தார். அதுக்கு அங்கே போய் திறந்துட்டு வந்தார். நான் கேட்குறேன், முதலமைச்சர் அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கியா? எந்த சம்பந்தம் கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தந்தை பெரியாருடைய பேரையோ, அண்ணா அவர்கள் பேரையோ, கலைஞருடைய பேர் பயன்படுத்துவதற்கு தகுதியற்றவர். காரணம், சமூக நீதிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது.